பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய இந்த வார தலைப்பான ஊமையால் விளக்கப்பெறும் பொருள். இந்த தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா முதல் வீடியோவில் சொலவடை அப்படின்ற ஒரு பாடத்தை பார்த்துருந்தோம். ரொம்ப அற்புதமான ஒரு பாடம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் பழைய புத்தகம் அது இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களை 2ஆம் வீடியோவில் பார்த்தோம். இப்போ 3ஆவது வீடியோவில் இதை அனைத்துக்கு தொடர்பாக போட்டித் தேர்வுகளை இந்த தலைப்பின் கீழே எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாங்களா? முதல் வினா பாருங்க. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். வெளிப்படைத்தன்மை, தடையின்றி மிகுதியாக, ஒற்றுமை இன்மை, பயனற்ற செயல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? வெளிப்படைத்தன்மை என்பது பதில். ஓகே, அதை தொடர்ந்து பாருங்கள். அதை தொடர்ந்து நம்முடைய கடந்த வகுப்பில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதாவது நிலா வானம், அதன் தொடர்பான ஒரு விஷயம். என்ன வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினா நிலவும் வானும் போல. அது நிலவும் வானம், நிலானா கண்டிப்பாக அது வானத்தோடு தான் இருக்கும். வானத்தில் நிலா எப்படி இருக்கும்? அப்போ ஒன்று பிரிக்க முடியாது. ஒற்றுமை அப்படின்ற பொருள் இருக்குது அப்படி சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப சரியான அந்த பதில் சொன்னவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து கவனிங்க. வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இந்த ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யார்? நல்லா கவனிங்க. ஆப்ஷன் நல்லா கவனிங்க. மெய் அழுகை, உண்மையான அழுகை. எண்ணி துணியாதார், நல்லவன் வடிக்கும் கண்ணீர். பொய் அழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். அப்போ அந்த ஊமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கொடுக்கல, 2-3 பொருட்கள் கொடுத்துருக்காங்க. எது பொருந்தி வருதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதலை கண்ணீருக்கு பொய் அழுகைன்னு சொல்லலாம், பொய்யான நட்போடு ஒப்பிட்டு சொல்லலாம், தீமை தரக்கூடிய கண்ணீர். சிலருடைய கண்ணீர் என்ன பண்ணும்னா பிரச்சனைகள் உண்டு பண்ணிவிடும். அதை தான் சொல்லியிருக்காங்க. வஞ்சகன் வடிக்கக்கூடிய கண்ணீர் முதலை கண்ணீர் தான். அதில் கண்டிப்பாக இன்னொருத்தனுக்கு செய்யக்கூடிய துரோகமாக தான் இருக்கும், பொறாமையின் வெளிப்பாடாக தான் இருக்கும். அதனால் இந்த சி ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து, எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். கண்டிப்பாக கொடி கட்டிக்கிட்டு அப்படிலாம் பறக்க மாட்டாங்க. வானத்தில் பறந்து பரமாதிரி கிடையாது. அது எதுக்கு ஒப்பீடு பண்ணுறாங்க அப்படின்னா, நீண்ட காலமாக இருப்பதுன்னா அது ஆயுளோடு வந்துடும். புகழ் பெற்று விளங்குவதெல்லாம் சரியாக இருக்கும். எண்ணி செயல்படாமை, விரைந்து வெளியேறுதல், அதெல்லாம் சரியாக இல்லை. நமக்கு குழப்பம் நீண்ட காலமாக இருப்பது புகழ்பெற்று விளங்குதல் வரும். கொடிகட்டி பறந்தது என்பது புகழ்பெற்று விளங்குதல் தான் அந்த பொருளை சொல்லியிருக்காங்க. இது நம்ம நேற்று பார்த்த விஷயத்தில் இல்லை. அதனால தான் போட்டித் தேர்வில் கேட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. ரைட்டுங்களா? அடுத்து கவனிங்க. 4-5 பாரு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நேற்றே பார்த்தோம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மையா, பயனற்ற செயலா, தற்செயல் நிகழ்வா, எதிர்பாரா நிகழ்வா? நெல்லிக்காயை கொட்டினால் என்ன நேரும்? சிதறண்டு போகும். அப்போ ஒற்றுமை இல்லாமல் சிதறி போவதை தான் அதை அதனுடைய பொருளாக சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்போ ஏதாம் பதில். அடுத்து பாருங்கள். துஞ்சு புலி இடறிய சிதறன் போல. இதை நம்ம நேற்றைய இதில் பார்க்கலாம். இதற்காக தான் இந்த போட்டித் தேர்வு வினாக்களையும் அதையும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது. ஊமை கூறும் பொருள் எது வேணால் கண்டறிக. துணிதலா, அறிதலா, அறியாமையா, ஆணவமா? துஞ்சு புலி இடறிய சிதறன் போல. நல்லா கவனியுங்க. முதலாவதாக இந்த இதுக்கு உங்களுக்கு பொருள் தெரியணும். தமிழ் மொழியாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து சொல்ல வேண்டிய பொருள். துஞ்சு புலி இடறிய சிதறன் போல. தூங்கிக் கொண்டிருக்கின்ற புலியை இடறிய குருடன் போல. அப்போ குருடனுக்கு தெரியாது, பாவம். தெரியாதனமாக தூங்கிருந்த புலி எழுப்புனாலும் அது பிரச்சனை தான் உண்டாக்கும். அப்போ துணிதலா, அறிதலா, ஆணவமா அப்படின்னா ஆணவம் தடுத்து வர வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சு பண்ண வாய்ப்பு இல்லைன்னா அவனுக்கு என்ன கிடையாது, குருடன் அப்படின்னாலும் வர அது வராது. துணிதல், துணிஞ்சலாம் போகலை. அப்போ அறியாமை, தெரியாமல் தான் எழுப்பிட்டான். அப்போ அந்த இடத்துல அறியாமை என்பது சரியான பொருளாக பார்க்கப்படுது. துஞ்சு புலி இடறிய சிதறன் போலனா, சிதறன் என்பது குருடன், துஞ்சு புலி என்பது தூங்கிக் கொண்டிருக்கின்ற புலி. இப்போ பாருங்கள், அதனுக்கான அர்த்தம் சரியாக புரியும். அடுத்த 6வது வினா பாருங்கள். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தலா? அதாவது ஒரு தென்னை தேங்காயில் நார் உரிக்கலாம். கல்லில் போய் உரிக்க முடியும்? உரிக்க முடியாது. அப்போ நீண்ட காலம் இருப்பதா, ஆராய்ந்து பாராமல் செய்வதா, விரைந்து வெளியேறதா, இயலாத செய்யலாம்? ஆராய்ந்து பாராமல் இயலாத செயல். இந்த ரெண்டு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும்.
ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயலாத செயல் தான் சரியானது. கல்லில் நார் உரித்தல் என்பது ஒரு இயலாத செயல். அத்தி பூத்தது போல் நேற்றே பார்த்துட்டோம். மிக அரிதாக நடக்கக்கூடிய செயல் தான் அத்தி பூத்தது போல். நேற்று பார்த்த முடியும் 50 வருடங்களுக்கு ஒரு முறை தான் அத்தி பூ பூக்குன்னு சொல்லியிருந்தேன். அது ஏதோ முறை இருந்தால் சொல்லியிருந்தேன், யாருமே சொல்லலை. அப்போ சரியாக தான் இருந்திருக்கும். நானும் திரும்ப அந்த கட்டுரை எடுத்து பார்த்தேன், 50 வருடங்கள் தான் போட்டிருந்தாங்க. அடுத்து ஓமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளது. அப்போ தெளிவற்ற பேச்சா, குழப்பமான பேச்சா, கலக்கம் நிறைந்த பேச்சானா, அதாவது மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா எப்போ மடை திறந்த வெள்ளம் போல் வரும்? மேடையில் எந்த குறிப்புகள் இல்லாமல் ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அது தெளிவான சீரான பேச்சு தான். அந்த தெளிவான பேச்சும் சீரான பேச்சு இருந்தால் மட்டும்தான் மடை திறந்த வெள்ளம் போல் முழங்க முடியும். புரியுங்களா? நல்லா கவனிச்சுங்க. மிக சிறந்த பேச்சாளர்கள், மிக சிறந்த அறிஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. மேடை அந்த கூச்சம் இல்லாமல் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாமே, அது அரசியலாகட்டும், இப்படி ஆசிரியர் பணியாகட்டும், அல்லது பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஆகட்டும், அல்லது ஒரு கதையை ஒரு நடிகரிடம் சொல்வதாகட்டும், யார் சிறந்த முறையில் பேசுகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. பேசுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுவும் அந்த இடத்துல அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த தமிழ் வகுப்புகளாகட்டும், எடுக்கக்கூடிய காரணவியல் வகுப்புகளாகட்டும், அறிவியல் வகுப்புகளாகட்டும், இது அத்தனை பேர் தான் நடத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாணவரும் ஒன்றை ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு தெரியும். தமிழ் அப்படின்னா ஒரு ஆசிரியர் நீங்கள் பின்தொடர்வீங்க. அறிவியல்னா சிலர் என்னை கூட பின்தொடர்றாங்க, பார்த்துக்காங்க, சொல்லியிருக்காங்க, பெருமையாக தான் இருக்கும். காரணவியல்லாம் அதுக்கு ஒரு ஆசிரியரை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷன், அதாவது தான் நான் கற்றறிந்ததை எப்படி நம்மகிட்ட கொடுக்குறாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்க மடை திறந்த வெள்ளம் போல் அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை ரொம்ப அழகாக உங்களுக்கு சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிடித்து போயிடும். அப்போ இந்த இடத்துல தெளிவான சீரான பேச்சு என்பது தான் சரியானது. அடுத்து கவனிங்க. தாமரை இலை நீர் போல. நேற்று பார்க்கல, தாமரை இலை நீர் போல நம்ம பார்க்கல இல்லையா? தாமரை இலை நீர் போல என்னென்னா, தாமரை இலை நீர் ஒட்டுமா? ஒட்டாது. அப்போ என்னென்னா ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். அழகாக இந்த கவிஞர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 80s ஒரு மோகனுடைய பாடல் கூட இருக்கும். தாமரை சார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. கற்றுக்கிறதுக்கு எது ஆதரவாக இருக்கோ அந்த வரிகளை சொன்னால் தவறு கிடையாது. சார் என்ன வரிகள் சார் அது? தாமரை மேலே நீர்த்துளி போல தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன, அந்த வரிகளை பார்த்துருப்பீங்க. அதாவது தலைவனும் தலைவியும் அந்த கணவன் மனைவியும் ஒட்டாமல் அந்த வாழக்கூடிய செயலை தாமரை மேலே நீர்த்துளி போல வாழ்வதென்ற மாதிரி அந்த கவிஞர் அழகாக அந்த பாடல் வரிகளில் சொல்லியிருப்பார். ரைட்டுங்களா? ஓகேப்பா. நிறைய பாடல் வரிகளை நம்முடைய இலக்கணம் ரொம்ப அருமையாக வழங்கும். அதை ரசிக்கணும். அது பாடல் வரிகளாகட்டும் அல்லது கற்றுக்கொள்ள பாடமாகட்டும், எது ரசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு எளிமையாக வரும். காணல் நீர் என்னும் ஓமை தரும் பொருள் எது வேணா கண்டறிங்க. காணல் நீர் இருப்பது போல் தோன்றும், ஆனால் இருக்காது. அப்போ பி தான் பதில். கிணற்று தவளை போல உலக அறிவின்மை, எந்த ஒரு அறிவின்மைனே சொல்லலாம். கிணற்று தவளை போல அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒரு வட்டத்துக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து நீங்கள் எடுப்பார் கைப்பிள்ளை, யார் எதை சொன்னாலும் கேட்பது, அதான் எடுப்பார் கைப்பிள்ளை. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு மேலை நாட்டு சினிமா, நம்முடைய தமிழ் சினிமாவில் கூட அதை டப் பண்ணி சில விஷயங்கள் வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பானை, அந்த பானையில் பார்த்தீங்கன்னா நடு இடையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அடிபாகத்தில் ஒரு சிறு துளை அதுலேருந்து ஒரே ஒரு ட்ராப் தண்ணி ஒரு செகண்டுக்கு ஒரு முறை விழுகும். அந்த இடத்துல ஒரு தண்டனை கொடுத்து அந்த பானைக்கு கீழே உட்கார வைப்பாங்க. பானை உயரத்தில் இருக்கும், மேலே உயரத்தில் இருந்து அந்த ஒரே ஒரு ட்ராப் விழுகும். அவன் சிரிப்பான் மேலே பார்த்துட்டு, சே இதுதான் எனக்கு தண்டனையா, இது ரொம்ப எளிமையான தண்டனையாக சிரிப்பான். பட் நேரம் போக 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 அந்த ஒவ்வொரு துளியும் அவனது தலையில் மிகப்பெரிய கடப்பறையை கொண்டு பிறந்தது போல அழுத்தமாக ஆழமாக இறங்கும். டம்மு டம்மு டம்னு இருந்து அவனுடைய சிந்தைக்கிட்டு இறந்து போன மாதிரி ஒரு மழை நாட்டு சினிமாவில் பார்த்தேன். அது இந்த இடத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு தொடர்பாக தான் வரும். கவனிங்க. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், மண்டையை உடைக்கிற மாதிரி இந்த இடத்துல கல்லையும் கரைக்கும். பாருங்கள். அப்போ அதற்கு என்ன சார் பொருள் அப்படின்னா, இருங்க, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். தொடர்ந்து முயன்றால்
தடை உண்மைதான். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுடைய அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். ஓகே, அப்போ அதுக்கு இந்த இடத்துல அது பொருந்தும். அப்போ அந்த தண்டனை அப்படி தான், தொடர்ந்து ட்ராப் விழுந்ததுனால தான் அவனை கொல்லவே முடியாது நினச்ச அந்த ஒரு துளி நீரும் கூட அவனை கொன்றும். தொடர்ந்து முயன்றால் எது வேணால் செய்ய முடியும். ஓகேப்பா, அது உங்களுக்கு பொருந்தும். போட்டி தேர்வு படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். கவுன்சிலிங் போய்ட்டு வந்திருக்கலாம், உள்ளே போயிட்டு சம மதிப்புன்னு வந்து இப்போ சமீபத்தில் என்னுடைய மாணவிகள் 2 பேர் போனாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு. 2 பேருமே 168 கொஸ்டின். ஒருத்தருக்கு அவருடைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் காலி பணியின் இருந்தது, அவர் எடுத்துட்டார், பெண்மணி தான் 2 பேருமே. இன்னொருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா அதே மதிப்பெண் தான், ஆனால் அவருக்கு கிடைக்கல, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு உள்ளே போயிட்டு சம மதிப்பெண்கள், ஒரு மதிப்பெண்ணில் நம்ம வேலைவாய்ப்பு இழந்தது பார்த்துருப்போம், சம மதிப்பெண்ணில் வேலைவாய்ப்பு இழந்து நிற்கிறாங்க. புரியுங்களா? ஆனால் அதை பொறுத்து அவங்க கவலை கொள்ள வேண்டாம். ஏன்னா அடுத்த தேர்வில் முயற்சி பண்ணால் அவங்களே குரூப் 4 போனாங்க, இவங்க பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 போயிடுவாங்க. தொடர்ந்து முயற்சி செய்தோம் என்றால் எதுவுமே சாத்தியம்தான். அடுத்து கவனிங்க. பசுமரத்தாணி போல, மடைதிறந்த வெள்ளம் போல, கீரியும் பாம்பும் போல, விரலுக்கு இறைத்த நீர் போல. இன்றைய எல்லாமே பார்த்தோம்லவா? ஓகே, கண்டுபிடிங்க. பசுமரத்தாணி, இதில் வந்து எது தவறான உண்மைன்னு கேட்டிருக்காங்க, ஒவ்வொன்றையும் வாசிங்க. பசுமரத்தாணி போல, எளிதில் மனதில் பதித்தல், சரிதான். மடைதிறந்த வெள்ளம் போல, தடையின்றி பேசுவது. கீரியும் பாம்பும் போல என்பது என்னப்பா? ஒற்றுமை கிடையாது, எதிர்ப்புத்தன்மை, எதிரி, சேராமை அப்படி கூட சொல்லலாம். விரலுக்கு இறைத்த நீர் போல என்பது பயனற்ற செயல். நேற்று பார்த்தோம்ல, விரல் என்பது ஒரு வகை புல், அந்த புல்லுக்கு பாய்கின்ற நீர் தேவையற்றது, ஸோ பயனற்ற செயல். சுடச்சுடரும் பொன் போல் என ஓமை குறும்பொருள், இது நேற்று நம்ம பார்க்கல. சுடச்சுடரும் பொன் போல், அது என்ன சார் சுடச்சுடரும் பொன் போல்? முதல் நாட்களே, அதாவது சுடச்சுடரும் பொன் போல்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் நிதானமாக வாசிச்சா ரொம்ப அழகாக புரியும். சுடரும் பொன் போல், அதாவது ஒரு பழைய தங்கத்தை கொடுக்குறீங்க, அவன் என்ன பண்ணுவான்? உருக்குவான், நெருப்போடு உருக்குவான், உருக்கி திரும்பி இன்னொரு புதிய பொருளை பண்ணுவான், அப்புறம் பளபளப்பாக இருக்கும். அப்போ சுட சுட அந்த பொன் எப்படி ஒளிருதோ அதுபோல் நீங்கள் கற்றுக்கொள்ள என்ன வளரும்? ஞானம் வளரும். அந்த பொருளை கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? அடுத்து, தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல், நம்ம பார்த்த முடியாத நேரமின்றி உழைப்பது, இது அந்த பாடத்தில் இருந்தது, சொலவடியில் இருந்தது. நேரமின்றி உழைப்பது, நேரமே கிடையாது. தட்டி போட்ட ரொட்டிக்கு ரொட்டி தட்டி போடுறது கஷ்டம், அதுக்கு ஆள் இருந்திருக்கு, ஆனால் போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை. அது நேரமின்றி உழைப்பது, நேரமின்றி உழைப்பது. ஓகே, அடுத்து கவனிங்க. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? குத்துக்கல், அது குளிர் இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, வெயில் இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கவலை இல்லாமல் இருத்தல். என்ன சொன்னாலும் குத்துக்கல் மாதிரி இருக்கானே, உனக்கு உரைக்கு தான் கேட்குறாங்க இல்லையா? கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க. அடுத்து கவனிங்க. மலை முகம் காணா பயிர் போல, மழை ரொம்ப நாள் வரலன்னா பயிர் எப்படி காஞ்சி போயிருக்குமோ அதுபோல் நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. நம்முடைய இலக்கியத்தை சொல்லுவாங்க இல்லையா, தலைவன் பார்த்திங்கன்னா, அதாவது போருக்கு சென்று விட்டார் அப்படின்னா இன்னும் தலைவன் வந்து உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தலைவி இயங்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதை சொல்லுவாங்க மலைமுகம் காணா பயிர் போல, ஒரு ஒப்பீடு. அடுத்து கவனிங்க. உடலும் உயிரும் போல, நேற்று பார்த்தோம் ஒற்றுமை. மலை காணா பயிர் போல, நீண்ட காலம் காணாமல் இயங்குவது என்னதான்? அழுகையா சோகம் அப்படின்னா இந்த இடத்துல அழுகை. இறந்து விட்டான் என்றால் அது அழுகை, அது மறுக்க இயலாது. ஆனால் சந்தேகத்தின் பேரில் தலையை உட்காந்துருந்தால் அது என்னது? சோகம் தானே. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, தெளிவு பார்த்துட்டோம். எலியும் பூனையும் போல, அந்த கீரியும் பாம்பும் போல தான் பகைமை. வேறு விரலுக்கிரத்து நீர் போல, பயனற்ற செயல். இது அடிக்கடி ரிப்பீட் ஆகுது பார்த்துங்கப்பா. அடுத்து பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை, இரட்டை கிளவி போல. இரட்டை கிளவி ஏதாச்சும் ஒரு சொல்லுங்களேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், இரட்டை கிளவி பொருள் தராது. அப்போ ஒரே வார்த்தை அடுத்தடுத்து வரும், ஆனால் பிரித்த பொருள் கொடுக்காது. எப்படி சார் சில எக்ஸாம்பிள் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பல பிரிச்சிங்கன்னா பலன் வந்து பொருள் கொடுக்கும், அது அடுக்கு தொடர். வேறு என்ன பார்த்தீங்கன்னா, மடை பிரிச்சிங்கன்னா மடன்னு வருது, மடனா பொருள் இல்லை, அப்போ அது இரட்டை கிளவி. இப்போ பிரித்தால் பொருள் தராமல் இருந்துச்சு அப்படின்னா
அது வந்து இரட்டைக்கிளவி. இரட்டைக்கிளவி பொருள் தராது. பொருள் கொடுத்துருச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த வார்த்தை ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த ஓமையால் என்ன பொருள் விளக்குது அப்படின்னா ஒற்றுமையை தான் குறிக்குது. ரெண்டும் ஒரே வார்த்தை தானே, ஒற்றுமையை குறிக்குது. ரைட்டுங்களா? அடுத்து கவனிங்க. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். கண்ணை இமை காப்பது போல. அது எப்படி பார்க்குறதுப்பா? பாதுகாப்பு. பாதுகாப்பு தான் அப்படி சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன். அடுத்து பாருங்கள், பழமொழிகளில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது என்ன சார், இவ்வளோ எளிமையாக இருக்குது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உணர்ந்து நோயற்ற வாழ்வோம் ஒன்று, நோயற்ற வாழ்வோம் குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து, குறைவற்ற செல்வம் உணர்ந்து நோயற்ற வாழ்வோம். அப்போ சரியான தொடரை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. பழமொழியிலேயே சரியான தொடர். அப்போ முதலுக்கு ஏதான்ப்பா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உணர்ந்து நோயற்ற வாழ்வோம். கிரியும் பாம்பும் போல. அடுத்த வார்த்தை பகைமை. கண்ணினை காக்கும் இமை போல. பாதுகாப்புனாலும் பேனல் என்பது பேனல் அப்படின்னாலும் ஒன்று தான். திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. எல்லாருக்குமே தெரியும். கொடுத்தல் இட்ட விளக்கு போல் வராது. பசுமரத்தாணி போல ஆகும். கண்ணை மையை காப்பது போல் வராது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தான். ரைட்டுங்களா? அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று. அவன் நினச்சிட்டு இருக்கோம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் நினச்சிருப்போம். இப்போ சம்பளம் கொடுத்தா அப்போது நினச்சிருப்பாங்க தீபாவளியில், இந்தாப்பா ஓனர் இன்னொரு 10,000 போனஸை வச்சுக்கோ அப்படின்னா, பழம் நழுவி பால் விழுந்த போல தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்போ நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று ரெண்டுமே அன்எக்ஸ்பெக்டட் நடந்துச்சு அப்படின்னா அதை தான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அந்த பொருளை சொல்லலாம். இடி விழுந்த மரம் போல. முறிதலா கருகுதலா அழிதலா அப்படின்னா எல்லாமே பொருள் வர மாதிரி இருக்கு பாருங்க. இடி விழுந்த மரம் போலாம் அழிதல் கிடையாது, முறிதல் கிடையாது, கருதல் கிடையாது, துன்பம் தான். மனுஷன் நல்லா தாண்டா இருந்தான், இடி விழுந்த மனுஷன் மாதிரி ஆகிட்டானப்பா அவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறமா. புரியுதுங்களா? அப்போ துன்பத்தை குறிக்கும். கிணறு வெட்ட போதும் கிளம்பியது போல. எதிர்பாராத நிகழ்வு. குன்றேறி யானை போர்க்கண்டாட்டம். குன்றேறி யானை போர்க்கண்டாட்டம் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, முதலாவதாக இந்த சொற்றொடருக்கு என்ன பொருள்? குன்றேறி யானை போர் கண்டாட்டம். ஒரு மலையின் மீது ஏறி யானை போரை பார்த்தா உங்களுக்கு பயம் இருக்குமா? இருக்காது. ஏன்? யானை வந்து சண்டை போடுறது மிகப்பெரிய பயம்தான். யானை நடந்து வந்தாலே சில பேத்துக்கு ஹல்ல விட்டுரும். சின்ன சின்ன எனக்கு அப்படி தான். யானைகள்லாம் திருவிழா வந்தால் ஓடி போய் என்ன பண்ணி கதவு போய் ஒழிஞ்சுக்குவேன். அவருடைய உருவத்தை பார்த்து ஒரு பயம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 யானைக்கு சண்டை போடுறதுன்னா அதை விட பயம். ஆனால் சண்டை போகிறப்ப நீங்கள் மலையின் மேலே நின்றீங்க அப்படின்னா ஒரு பயம் கிடையாது. யானை சண்டை போட்டா யார் சண்டை போட்டா என்ன, மேலே வேடிக்கை பார்க்கலாம். அப்போ அது மாதிரி ஒருவங்கிட்ட தன்னுடைய கைப்பொருள் இருந்துச்சுன்னா, ஒரு தொழில் செய்கிறான், அந்த கைப்பொருள் இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணமாக ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்லாமே. எப்படி அப்படின்னா, வேட்டையாடுபவன், ஒரு வேட்டையாடுபவன் தன்னுடைய கைத்தொழில் அந்த தொழிலுக்கு உகந்த பொருளான வில்லை வந்து கையில் வச்சுக்கோங்க, அவனுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை, அவனுக்கு இன்பம் தான். நான் கண்டிப்பாக போன வெட்டி அடைஞ்சிருவான். அதுபோல் குன்றேறி யானை பார்க்குறப்ப அவனுக்கு எந்த துன்பம் இல்லாதது போல் ஒரு தொழிலுக்கு போகிறப்ப அந்த பொருள் அவன்கிட்ட இருந்தால் அவனுக்கு இன்பம் தான், துன்பம் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த 4 என்ன வரும் அப்படின்னா, குன்றேறி யானை போர் கண்டாட்டம். பாதுகாப்பு. ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை, அது சண்டை போட்டால் இவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. பாதுகாப்பு. புரியுதுங்களா? தன் கைப்பொருளோடு ஒரு செயலை செய்ய தொடங்குவதானது குன்றின் மேல் ஏறி நின்று யானை போரை கண்டார் போல துன்பமின்றி இன்பம் தருவதாகும். இதுதான் அந்த வரிகளுடைய பொருள். ரைட்டுங்களா? அடுத்து கவனிங்க. ஊமை கண்ட கனவு போல, உடுக்கை இழந்தவன் கை போல, வரையா மரபின் மாறி போல, ஒருமையில் ஆமை போல. அருமையாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி அடுத்ததுங்க கவனிங்களேன். உள்ளங்கை நெல்லிக்கனி போல, நகமும் சதையும் போல, நீர்மேல் எழுத்து போல, மலைமுகம் காணா பயிர் போல. பார்த்துடலாம். முதல் கவனிங்க. ஊமை கண்ட கனவு போல. ஊமை கண்ட கனவு நடக்குமா? இல்லை. அப்போ நடக்குமா நடக்காத ஒரு தவிப்பு இருக்கும். அப்போ நான்குலேயே 3 ஆப்ஷன் இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது. உடுக்கை இழந்தவன் கை போல. இது ஒரு குறள்பா. உடுக்கை இழந்தவன் கை போல, இடுக்கன் கலவிதான் நட்பு. அதாவது பலர் முன்னே ஆடை நழுவுறப்ப உடனே என்ன ஆயிரும், கைப்பற்றி டக்குன்னு என்ன பண்ணி அந்த ஆடையை என்னம்னா டக்குன்னு சரி பண்ணிக்கும். அதுபோல் நண்பனுக்கு ஒரு துன்பம் வந்த உடனே
அதை போக்குறது தான் நட்பு அப்படின்வாங்க. அப்போ அது நட்போட தான் ஒப்பீடு பண்ணுறாங்க. உடுக்கு இழந்தவன் கை போல என்பது நட்புக்கு வரும். வரையா மரபின் மாறி போல, வரையா மரபின் மாறி போல என்பது கொடைக்கு வரும். ஒருமையில் ஆமை போல, அப்போ ஒருமைக்கண் ஆமை போல அந்த குரலில் வரும். அது அடக்கத்தை குறிக்கக்கூடிய பொருள். அப்போ ஊமை கண்ட கனவு போல என்பது தவிப்பு, உடுக்கு இழந்தவன் கை போல நட்பு, வரையா மரபின் மாறி போலனா மலை போல கொடை, மலை போல வாரி வழங்குவது, ஸோ கொடை. ஒருமையில் ஆமை போல அடக்கம். சரி வந்துடுச்சா? இங்கே பொருந்தாத இணையை பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ பொருந்துற இணை எத்தனை இருக்குன்னு பாருங்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு, நகமும் சதையும் போல பிரிக்க முடியாமல் இருக்கிறது நட்பு. நீர்மேல் எழுத்து போல, அது நிலையின்மை. தண்ணி மேல் எழுதி சொல்லுவாங்களே, பேசுகிறத தனி மேல் தான் எழுதி வைக்கணும் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த ஒரு நிலையின்மை, நம்பிக்கையின்மை அப்படி சொல்லுவாங்க. மலைமுகம் காணா பயிர் போல, மலைமுகம் காணா பயிர் போல என்பது துன்பம், சோகத்தை தான் குறிக்கும். உவகை என்பது மகிழ்ச்சி, அதை குறிப்பது அல்ல. அப்போ டி தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொருந்தாதீங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ரைட். இது இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.